அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும் என்பது நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா துலாம் ராசிக்கு இந்த மாசத்துல இருந்து ஒரு 4 மாசத்துக்கு எப்படி நினைப்பீங்கன்னா, வாழ்க்கையே போராட்டம், அதுல ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரும். போராடி ஜெயிக்கணும், போராட்டங்கள் இருக்கும். அதே போல காம்படிட்டிவ் திங்கிங் தான் உங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே இருக்கும். எதிர்ப்பு, அதுல ஜெயிக்கிறது, இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமாகவே இருக்கும். அதே போல துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு புலம்பல், ஒரு சலிப்பான வாழ்க்கை தான். எதுலையுமே ஒரு சலிப்பான வாழ்க்கை. திருமண வாழ்க்கையிலும் சரி, வேலையில நிறைய எதிர்ப்புகள், பிரச்சனைகள், ஒர்க் ப்ரெஷர், சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகளுடைய எதிர்ப்புகளை நீங்க நிறைய சந்திச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த எதிர்ப்புகள், எதிரிகளை கதற விட போறீங்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும். இந்த மறைமுக எதிரிகளை ஓட விட போறீங்க. அதாவது ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 6ஆம் பாவகத்துல உச்சம் பெற்று இருக்கு. 6ஆம் பாவகம் வலுப்பெற்று இருக்கு. 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 8ஆம் பாவகத்துல. அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை நல்லதான்னுட்டு நம்ம ஏற்கனவே சுக்கிர பெயர்ச்சியில் கூட நம்ம போட்டிருக்கிறோம். சுக்கிரன் உச்ச சுக்கிரனால் காதல் மலரும் காலம் அப்படின்ட்டு ஒரு டைட்டில்ல வீடியோ போட்டிருக்கிறேன். சோ சுக்கிரன் பலமாக இருக்கு, ராசியாதிபதி பலமா இருக்கு. அந்த வகையில சில நன்மைகளும், ராசியாதிபதி 6 குடியினோடு பரிவர்த்தனை பெறதுனால சில தீமைகளும் இருக்கும். அது என்ன அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ குரு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்து பிப்ரவரி 5ஆம் தேதியில இருந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுது. அப்போ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அஷ்டமத்து குருவால சில நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதாவது குறிப்பா கடன் கிடைக்கும். கடன் வாங்கி வீடு அல்லது வாகனம் அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்திலும் உண்டு. சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வீட்டு குடி போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். சில பேர் வாடகை வீடா இருந்தா கூட அதுல வேற ஒரு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு வாகனத்தில் செலவு ஏற்படுறதுனால அதை வித்துட்டு வேற ஒரு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு சில பேருக்கெல்லாம். இப்போ இந்த சுக்கிரன் உச்சம் பெறதுனால பாத்தீங்கன்னாக்க 6ஆம் இடம் வலுப்பெறதுனால வேலை வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா 6ஆம் பாவகத்துல ராகு இருக்கு. ராகுவோட சுக்கிரன் சேருது. இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் வேலையை விட்டுட்டுவங்க வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அல்லது ஆல்ரெடி வேலையிலேயே இருக்கிறீங்க அப்படின்னாலையும் அந்த வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். ஏன்னா நெருக்கடிகளை நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்களை எதிர்த்தவர்கள், உங்களுக்கு மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர்களை நீங்க ஜெயிக்க போறீங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா அவங்களுக்கே டஃப் கொடுக்க போறீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தாலும் அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் அப்படின்றத நான் சொல்ல வரேன். சப்போஸ் இன்டர்வியூக்கு போறீங்க, அட்டன் பண்றீங்க இன்டர்வியூ, அதுல ஒரு 10 பேர் இருக்கீங்க, ஒரு காம்படிஷன் ஹெவியா இருக்குன்னா நீங்க மட்டும்தான் அங்க துலாம் ராசின்னா உங்களுக்கு நிச்சயமா அந்த வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சோ இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சக போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய, அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், உங்க தொழிலே சேம் தொழிலை செய்யக்கூடிய மற்றவர்களை விட கொஞ்சம் மாத்தி யோசிச்சு புத்திசாலித்தனமா பிசினஸை மாத்தி உங்களுக்கு வருமானத்தை கூட்ட போறீங்க. அதனால தொழில நீங்க தான் டாப் லெவலுக்கு வர போறீங்க. அதே போல கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. தொழில் செய்யக்கூடியவர்கள் கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்துறது போன்றவை இந்த மாதத்தில் ஏற்படும். கடன் கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கும். உடல் நலனில் கொஞ்சம் நோய்கள் அப்பப்போ வந்துகிட்டு இருக்கும். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும். அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம், கண் தொடர்பான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ நான் சுருக்கமா என்ன சொல்ல வரேன்னா, 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த 6 குடியவனாக வரக்கூடிய குரு 8ல இருக்கிறாரு. அப்போ குருவும் பலமா தான் இருக்கிறாரு, சுக்கிரனும் பலமா தான் இருக்கிறாரு அப்படின்றதுதான் அர்த்தம். அப்போ கடன், நோய், எதிரி இதெல்லாம் வரும். அவற்றில் ஜெயிப்பீங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதே போல வழக்குகள் இருக்கீங்க, அது டிவோர்ஸ் கேஸா இருக்கலாம், அல்லது சொத்து சம்பந்தமான கேஸா இருக்கலாம், இல்ல வம்பு வழக்கு, அமைதியா இருந்தவங்க கூட சில பேர் சண்டைக்கு வரலாம். சில பிரச்சனைகளை உங்களை தேடி வந்திருக்கும். அதுல நீங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டம், அதுல ஒரு நல்ல ரிசல்ட் வரும். இப்ப டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்கன்னா டிவோர்ஸ் கிடைக்கிறது கூட இந்த 4 மாசத்துல வாய்ப்பு உண்டு. இந்த பிப்ரவரியில இருந்து அதுக்கான முதல் படியாக இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகி போவார்கள், அல்லது நீங்க வேற ஒரு இடமாற்றம் ஏற்படும். சில பேருக்கெல்லாம் பதவி உயர்வோடு இடமாற்றங்கள்லாம் கூட ஏற்படும். ஏன்னா 8ஆம் பாவகத்துல குரு இருக்கிறதுனால இடமாற்ற சிந்தனை உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ஒரு தொலைதூர பயணம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது
வேற கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா இந்தியா வந்துட்டு போகலாம், அல்லது இந்தியாவிலேயே இருக்கக்கூடியவர்கள் வேற ஒரு கண்ட்ரிக்கு போகலாம். இந்த மாதிரி ஒரு தொலைதூர பயணம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடந்த காலத்தில் இருந்து வந்த மன நெருக்கடி இந்த மாசம் இல்ல. அதாவது ஒரு எதுலயும் ஒரு நம்ம ஜெயிச்சு ஆகணும், நம்ம திறமையானவங்க, நம்ம கண்டிப்பா சாதிப்போம் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். சலிப்பான வாழ்க்கை இல்லை. எதுலயும் ஒரு போராட்ட குணம் இருக்கும். அந்த போராட்ட குணத்தால நீங்க ஜெயிக்க போறது உறுதி. அதே போல தடைப்பட்ட வருமானங்கள், சில பேர்கிட்ட பணம் கொடுத்து அந்த பணத்தை வாங்க முடியாம இருப்பீங்க, அந்த பணம் வரும் கைக்கு. அதே போல கடன் கேட்டீங்கனாலே கடன் வரும். உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு ஊதியம் கைக்கு பேலன்ஸ் பணம் வரல அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பேலன்ஸ் அமௌண்ட் உங்க கைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ மொத்தத்துல இந்த 6ஆம் பாவம் வலுப்பெற்று இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே ஒரு போராடி ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அதற்கான எண்ணங்களும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் எப்படி இருக்கும்னாக்க, உண்மையிலேயே சுக்கிரன் பலமாக இருக்கிறாரு. ராசியாதிபதி பலமாக இருந்தா ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க, முகத்திலேயே ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அதே போல மற்றவர்களை கவரும் வகையில நீங்க இருப்பீங்க. இந்த நேரத்துல இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க காதல் வரும் காலம். ஏதோ ஒரு வகையில எதிர்ப்பாளியினுடைய அன்பு, நட்பு, காதல் போன்றவை ஏற்படும். கல்யாணம் ஆகல அப்படின்னாக்க எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில உண்டு. சில பேர்லாம் லவ் ப்ரொபோஸ் பண்ணுவீங்க. சில பேருக்கு பிரிந்த காதல் மீண்டும் உங்களை சந்திக்கவோ பேசவோ வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதே போல சில பேருக்கு கணவன் மனைவி உறவு நிலையில பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க தற்காலிக பிரிவாக இருப்பவர்களா இந்த நேரத்துல ஒரு அந்யோன்யமா இருப்பீங்க, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதே போல பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில ஒன்னாவே ஒரே வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சச்சரவுகள், மனக்கசப்போடையே இருக்கும். ஒரு வாழ்க்கை துணைவர் ஆனாலையும் உங்களை நேசிக்கக்கூடியவராகவே இருப்பாரு. ஆனாலையும் ஒரு தேவையற்ற கருத்து வேறுபாடு, தேவையற்ற வாக்குவாதங்கள் இருக்கும். அந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் பெருசாக இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலம். அதே போல சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க, ஒரு சில பேருக்கு புதிதாக ஆஃப்டர் த மேரேஜ் கூட பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு ஒரு புதிய உறவோ புதிய நட்போ, அது எதிர்ப்பாளினுடைய நட்பு அல்லது காதல் அல்லது ஒரு சப்போர்ட் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட ஆப்போசிட் ஜெண்டர் எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு. அதே சேம் ஜெண்டரா இருந்தீங்கன்னா அவங்களால உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்களோ எதிர்ப்பும் உண்டு. அதுல இருந்து நீங்க ஜெயிச்சு வெளிவர போறக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். சோ திருமண வாழ்க்கையில இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். ஏன்னா ராசியாதிபதி வலுப்பெற்று இருக்கனால வாழ்க்கை துணைவரை நேசிப்பீங்க. அவரும் வாழ்க்கை துணைவரோட நேசிப்பு உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முழுமையாக கிடைக்கும். அதே போல பெரிய அளவுக்கு சச்சரவுகள் இல்லாம இருக்கும். குறைந்தபட்சம் பெரிய அளவுக்கு சச்சரவுகள் இல்லாம வாழ்க்கை என்பது நகர்ந்து போகும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சூரியனை பொறுத்தவரையிலும் லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் 4ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. இந்த 4ஆம் பாவகத்துல சூரியனும் புதனும் மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கும். அந்த வகையில உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும், கோபம் வரும், டென்ஷன் கொஞ்சம் இருக்கும். அது குறைச்சிங்க. உங்களை சுத்தி சில சிக்கல்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சிக்கலும் நீங்க அழகா அவுத்துக்கிட்டே இருப்பீங்க, ஆனாலும் திரும்ப ஒரு சிக்கல் வரும். அதே போல சில உறவுகளோட சில கருத்து வேறுபாடு நீங்கும். குறிப்பா தாய்வழி உறவுகளோட அல்லது வாழ்க்கை துணையினுடைய உறவுகளோட சில கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். மேலும் 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 13ஆம் தேதி பிப்ரவரி 13ஆம் தேதி 5ஆம் பாவகத்துக்கு போயிடுறாரு. அதே போல புதனும் 5ஆம் பாவகத்துக்கு பிப்ரவரி 10ஆம் தேதியே இருக்கும். 5ஆம் பாவகத்துல சனி பகவான். அந்த வகையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வகையில கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இந்த மாசம் பொறுத்தவரையிலும் நிறையவே ஆகும். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது அல்லது அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் நிறைவேற்றுறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வகையில எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கும். பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரை வருமானம் வரும், ஆனா அதற்கு அதிகமாக கூட செலவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சனியை பொறுத்தவரை 5ஆம் இடத்துல இருந்து புரட்டாதி நட்சத்திர சாரத்துல இருக்கிறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தொழில் ரீதியாக அலைச்சல்கள், பயணங்கள் கொஞ்சம் இருக்கும். இடமாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு புதிய தொழிலை கையில் எடுக்கிறது அல்லது புதிய வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் செவ்வாய் முக்கியமான ஒரு கிரகம். ராசிக்கு 7க்குரியவன் செவ்வாய், 7ஆம் அதிபதி மற்றும் ராசிக்கு 2க்குரியவன். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வக்கரகதியிலே பின்னோக்கி நகர்ந்து, அதாவது 10ஆம் பாவகத்திலிருந்து 9ஆம் பாவகத்துக்கு வராரு. மிதுனத்துல செவ்வாய் இந்த மாதத்தை பொறுத்தவரை வக்கரத்துலதான் இருப்பாரு. புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க மிதுனத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கிறதுனால ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதிர்ஷ்டம் எல்லாம் கை கொடுக்காது. உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, என்ன ஒர்க் பண்றீங்களோ அதற்கேற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல தந்தையின் உடல்நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். பிள்ளைகளின் உடல்நலனிலும் கவனம் செலுத்திக்கணும். குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், அல்லது வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தா கருத்து வேறுபாடுகள் வரும்.
9ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் வகையில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். அது அவருக்கு உடல்நலம் பாதிக்க ஏற்பட்டு அதற்கு செலவு பண்றது அல்லது அவங்களுக்கு தேவையான பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்கி கொடுக்கறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பேருக்கெல்லாம் கடன் தொல்லைகள் கொஞ்சம் இருக்கும். வாகன கடன் வாங்கியிருப்பீங்க அல்லது வீட்டு கடன், இந்த மாதிரி கடன் தொல்லை, தொழில் கடன் இந்த மாதிரி வாங்கினவங்களுக்கு கடனுடைய அழுத்தமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதை ரீபேமெண்ட் பண்ற மாதிரியான சூழ்நிலை வரும். அப்போ ஒரு புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மேக்சிமம் ஒரு பொருளை வாங்குறீங்க அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எதுலையுமே ஒரு டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணிக்கணும். அல்லது ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்குறீங்கன்னா கூட ஒரு ஆதாரத்தை நீங்க ஏற்படுத்திக்கணும், டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்னைக்கும் ஏமாறாம இருப்பீங்க. நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, நிறைய முயற்சி செய்வீங்க, உங்களுடைய முயற்சிகள் சக்சஸும் ஆகும். அதே போல திருமணத்துக்கான முயற்சி, வரன் பாக்குறீங்க அப்படின்னா வரன்கள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சில பேர் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஜெனரலா எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல போனாக்க வாக்காளர் அளிக்கக்கூடிய தொழில், அதே போல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவங்க, புரோகிதம், கன்சல்டேஷன் துறையில் இருப்பவங்க, மருத்துவ துறையில் இருப்பவர்கள், மேலும் என்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர், ஐடி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி கமிஷன் தொடர்பான துறைகளில், கட்டிடவியல், கட்டுமான பொருட்கள் விற்பனை இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிறப்பாகவே இருக்கும். ஏற்றம் உண்டு, மாற்றமும் உண்டு. அதே சமயத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகள், மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்துல ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாகவே படிப்பீங்க. போட்டித் தேர்வு எழுதுறீங்க அரசு பணிக்காகன்னா அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு இந்த சான்சஸ் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் அரசு பணிக்கு முயற்சி செய்றீங்கன்னா உங்க ஜாதகத்துல அந்த பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்துல அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேர் வரதுக்கான வாய்ப்போ உண்டு. அதே சமயத்துல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களும் சிறப்பாகவே படிப்பீங்க. எழுதக்கூடிய எக்ஸாம்ல சக்சஸ் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மொத்தத்துல இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். வாழ்க்கையே ஒரு போராட்டம், அதுல ஜெயிச்சுதான் ஆகணும் என்றதான் இந்த மாதத்தோட கான்செப்டே. அதன்படிதான் உங்க வாழ்க்கை இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சா சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 1 கிலோ பருப்பு வாங்கி, துவரம் பருப்பு வாங்கி வறுமையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தானமாக கொடுங்க. உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். பழனி முருகன் கோயிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க. இல்லைன்னா வீட்லயே முருகன் அருளை வேண்டி வணங்கி நின்றால் உங்களுக்கு அத்தனை துன்பங்களும் பிரச்சனைகளும் விலகும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.